MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grownatile. தீர்ப்பு கண்டிப்பாக நம்ம வரவேற்க வேண்டியது தான். பெண்களை எதிரான எந்த விதமான ஒரு வயலன்ஸாக இருந்தாலும் 0% டாலரன்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். இப்போ இந்த விஷயத்துலையும் சரி, ஆல்ரெடி இந்த பொள்ளாச்சி கேஸ்லையும் சரி, அந்த சமயத்தில் தீர்ப்பு வந்தப்பவும் ரெண்டு கட்சியுமே கிளைம் பண்ணுறாங்க, ஈவன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. கிளைம் இவங்க திமுக இப்போ ஆட்சியில் இருக்காங்க, ஸோ இதுக்கும் நாங்கள் தான் காரணம், அதுக்கும் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது சகஜம், நம்ம எதிர்பார்க்க வேண்டியது தான். ஆனால் ஃபேக்ட்ஸ் வந்து பேசும். இப்போது அதே நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கிரைம் வந்து இப்போ இவங்க திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. அந்த குற்றம் நடந்த உடனே என்ன நடந்தது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத எல்லாருமே வந்து தோலை வந்து தடவிட்டாங்க. அதுக்கும் பொறுப்பு எடுத்துக்கல. எல்லா விதத்துலையும் எல்லாமே தவறு நடந்திருக்கு. எல்லாமே தவறு மட்டும் இல்லாம இது வந்து அதுவே ஒரு தனிப்பட்ட குற்றமா இருந்திருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் நடந்தது இல்லையா மேடம்? ஆரம்பத்துல இல்லைங்க, என்ன நான் சொல்றேன், ஆனால் அரசியல் ரீதியாக தாரையில் இறங்கி லிட்ரலி இறங்கி குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் இல்லாமல் பல விதங்களில் அவேர்னஸ் கொடுத்துட்டு ப்ரெஷர் போட்டது தி லீடர்ஷிப் வாஸ் டெஃபினெட்லி அதிமுக. பட் இதே கிளைம் தான் அவங்களும் வைக்கிறாங்க. நம்ம திமுக வந்து அந்த சமயத்தில் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அது சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரி யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்விக்கு அப்படியான ஒரு ஆள் இல்லை அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க நீதிமன்றம். அப்படின்றது சொன்னதன் பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அறிக்கை அப்படின்றது நாங்கள் அதை வெளிக்கொண்டு வருவோம். அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் பொறுப்பற்ற தனத்தில் பேசுகிற பழக்கம் அண்ணனுக்கு இல்லை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோடு அதிமுகவிலிருந்து கௌதமி மேடம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சரவணா. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் ஏற்கனவே வந்து அந்த குற்றவாளி நிரூபணமாயிருக்கு இந்த குற்றங்கள் அப்படின்னு. இன்னைக்கு அந்த தண்டனை விவகாரம் வெளிவந்திருக்கு, அந்த தீர்ப்பு அப்படின்றது. முதல்ல அந்த தீர்ப்பு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு மேம்? தீர்ப்பு கண்டிப்பாக நம்ம வரவேற்க வேண்டியது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களை எதிரான எந்த விதமான ஒரு வயலன்ஸாக இருந்தாலும், ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, இமோஷ்னல், மென்டல், எந்த விதமான வயலன்ஸு கூட 0% டாலரன்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். தட்ஸ் நாட் அக்செப்டபிள் இன் எனிவே. இவ்வளோ கொடூரமான கிரைமுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஜஸ்டிஃபைடான ஒரு தண்டனை தான். அண்ட் ஐ வெல்கம் இட். மேம், இப்போ இந்த விஷயத்துலையும் சரி, ஆல்ரெடி இந்த பொள்ளாச்சி கேஸ்லையும் சரி, அந்த சமயத்தில் தீர்ப்பு வந்தப்பவும் ரெண்டு கட்சியுமே கிளைம் பண்ணுறாங்க, ஈவன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. எங்கனால தான் இது சாத்தியமாச்சு அப்படின்னு இப்படியான ஒரு கிளைம் சரிதானான்னு பொதுவெளியிலிருந்து ஒரு பார்வை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? கிளைம் இவங்க திமுக இப்போ ஆட்சியில் இருக்காங்க, ஸோ இதுக்கும் நாங்கள் தான் காரணம், அதுக்கும் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது சகஜம், நம்ம எதிர்பார்க்க வேண்டியது தான். ஆனால் ஃபேக்ட்ஸ் வந்து பேசும். இப்போ பொள்ளாச்சி கேஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த விஷயம். உடனே முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உடனே அதுக்கு என்னென்ன நியாயமாக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து காப்பாற்றணும், அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எந்த விதமான சப்போர்ட் வேணும், அதுவும் கூட அந்த கேஸு வந்து எந்த ஒரு காரணத்துக்காக எந்த கட்சினாலையும் எந்த விதமான ஒரு அழுத்தம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது சிபிசிஐடிக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு மாற்றி கொடுத்தது. பல விதத்தில் அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எல்லா விதத்துலேயும் ஹீஸ் கான் ஆல் அவுட் டு சப்போர்ட். அந்த கேஸ் அந்த ஒரு ப்ரொசீஜருக்காக இவ்வளோ காலம் வந்து ஆயிருக்கு. அதுக்கான ஒரு லாஜிக்கல் டெசிஷன் வந்திருக்கு. ஆனால் அந்த ஆர்வம் அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த ரிசல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. முழுக்க முழுக்க இந்த கிரெடிட் வந்து கண்டிப்பாக அண்ணன் வந்து அந்த டைமில், எடப்பாடியார் அண்ணன் அந்த டைமில் எடுத்த அந்த ஸ்டெப்ஸு வந்து அது கிரிட்டிக்கல், அதுதான் ஃபவுண்டேஷன். அதனால தான் இன்றைக்கி இந்த நியாயம் கிடச்சிருக்கு. இப்போது அதே நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கிரைம் வந்து இப்போ இவங்க திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. ஸோ அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ்னால தானே இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஃபேக்ட்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். அந்த குற்றம் நடந்த உடனே என்ன நடந்தது, அதாவது குற்றவாளியை பிடிச்சி இவர் தான், இந்த ஆளு தான் குற்றவாளி, நடந்தது இது, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது இது, அதுக்குள்ளே வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட விவரங்கள் வந்து எல்லாமே வெளியில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதும் யார் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத எல்லாருமே வந்து தோலை வந்து தடவிட்டாங்க. அதுக்கும் பொறுப்பு எடுத்துக்கல.
எல்லா விதத்துலேயும் எல்லாமே தவறு நடந்திருக்கு. எல்லாமே தவறு மட்டும் இல்லாமல் இது வந்து அதுவே ஒரு தனிப்பட்ட குற்றமாக இருந்திருக்கு. நடந்தது இல்லையா மேடம்? ஆரம்பத்துல இல்லைங்க, என்ன சொல்கிறேன், இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஆரம்பத்திலேருந்து டே ஒன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ ஆட்சி அரசாங்கத்து மேலே அழுத்தம் போட்டு அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொண்டு வந்து எல்லாருமே சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து ஒரு நேர்மையானவங்க, ஒரு நியாயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசியல் ரீதியாக தாரையில் இறங்கி லிட்ரலி இறங்கி குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் இல்லாமல் பல விதங்களில் அவேர்னஸ் கொடுத்துட்டு ப்ரெஷர் போட்டது தி லீடர்ஷிப் இஸ் டெஃபினெட்லி அதிமுக. அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் மறுபடியும் அதிமுகனுடைய அந்த முயற்சி தான் இதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. பட் இதே கிளைம் தான் அவங்களும் வைக்கிறாங்க மேம். திமுக வந்து அந்த சமயத்தில் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அது சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு, அதன் பிறகு தான் இந்த விவகாரம். கேட்குறது ஈஸிங்க, இது சொல்லிக்கிறது ஈஸிங்க, பட் ஃபேக்ட் ஸ்பீக் ஃபார் தெம்செல்வ்ஸ். இப்போது நீங்கள் இது கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இவங்க இது சொல்கிறாங்க அவங்க அது சொல்கிறாங்கன்னு. இந்த எண்ட் ஆஃப் த டே ஃபேக்ட் ஸ்பீக் ஃபார் தெம்செல்வ்ஸ். ஃபேக்ட்ரு அது. அண்ணன் வந்து அந்த ஸ்டெப்ஸ் உடனே சரியான டைமுக்கு எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அண்ணன் எல்லா பாதுகாப்பும் கொடுத்துட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்துட்டு நியாயமான ஒரு ட்ரையல் நடக்கிறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது, எல்லாம் பாதுகாப்பு எடுத்தது அவர். இந்த கேஸில் எல்லாமே இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இட் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் த கவர்மெண்ட், இன்ஸ்பைட் ஆஃப் த பாலிட்டிஷியன்ஸ், இன்ஸ்பைட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், இன்ஸ்பைட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். ஸோ இப்போ இந்த தீர்ப்பு வெளிவந்ததுக்கப்புறம் ஒரு கடுமையான தீர்ப்பு அப்படின்னு எல்லாருமே வரவேற்பு கொடுத்துருக்காங்க, சரியான ஒரு தீர்ப்பாக இருக்குன்னு. ஆனாலுமே கூட இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரி யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்விக்கு அப்படியான ஒரு ஆள் இல்லை அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க நீதிமன்றம். அப்படின்றது சொன்னதன் பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அறிக்கை அப்படின்றது நாங்கள் அதை வெளிக்கொண்டு வருவோம், எங்களுடைய ஆட்சி வரும்போது நிச்சயமாக அதை நாங்கள் வந்து அதை கையில் எடுப்போம். அது ஏன்னா இவங்க அதை பேசுறது இதுக்கப்புறம் பேசினாலே வந்து அது நீதிமன்ற அவமதிப்பு தான் அப்படின்னு அதன் பிறகும் ஒரு அறிக்கை அப்படின்றது எப்படி பார்க்க? அறிக்கை அவங்க கொடுத்தது வந்து நீதிபதி அவங்களுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் பொறுப்பற்ற தனத்தில் பேசுகிற பழக்கம் அண்ணனுக்கு இல்லை. ஒரு விஷயத்த அழுத்தி திரும்ப 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 சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது, உண்மை இருக்குது, விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அது என்னன்னு நாங்கள் வெளிப்படுத்துகிறோன்னு சொல்கிறாருங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அது வரைக்கும் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்களோ அது கண்டிப்பாக நம்ம வந்து மதிப்போம். அண்ட் அட் த சேம் டைம் அண்ணன் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சார் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வெளிப்படுத்துவோம். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேடம், அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி, இந்த பக்கம் திமுகவினுடைய கூட்டணி, எது பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போதைக்கு திமுகவினுடைய கூட்டணி தான் பலமாக இருக்குது. ஒருவேளை இன்னும் சில கட்சிகள் சேரும்போது அதிமுக பாஜக கூட்டணி வந்து இன்னும் வலுப்பெறும் அப்படின்னு இந்த ஒரு ஒப்பீட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குங்க, இந்த சைடு அந்த சைடு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போது எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஆட்சி காலம் மாறும்போது இல்லை அந்த முடிகிற ஸ்டேஜ் வரும்போது இந்த 4 வருஷம் 4.5 வருஷம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா எந்த இதுவாக இருந்தாலும் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இப்போது அவங்கக்கிட்ட பணபலம் இருக்குது, ஓகே, பணம் எங்கேருந்து வந்தது? டாஸ்மாக்னுடைய 1000 கோடி கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் கூட இல்லை. அது ஐஸ்பர்க்ல இருந்து ஒரு கப்பு வந்து ஸ்னோ ஐஸ் நம்ம அப்படியே தோண்டி எடுத்தால் எவ்வளவோ அவ்வளோதான் அந்த 1000 கோடி. அதுக்கு கீழே பின்னாடி அவ்வளோ இருக்குது. டாஸ்மாக் ஊழல் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவாக இப்போது வந்து பேசப்படுற கணக்கு வந்து மினிமம் 50,000 கோடின்னு சொல்கிறாங்க. இது வந்து விவரங்கள் தெரிஞ்சவங்க சொல்கிற விஷயம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பணபலம் இருக்குன்னு நம்ம உறுதி பண்ணிக்கலாம். ஆனால் பணத்தை மட்டும் வச்சு இந்த ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை இல்லை. ஒரு ஆளும் ஆட்சி, ஒரு கட்சி அடுத்த தேர்தல் அப்புறம் கூட நாங்கள் வந்து ஜெயிச்சு நாங்கள் கண்டிப்பாக மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்கன்னா அதுக்கு
சில நியாயப்படுத்துகிற மாதிரி சில காரணங்கள் இருக்கும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லெவலுக்கு மக்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கணும், ஒரு அவங்க தினசரி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கணும், ஒரு வளர்ச்சி இருந்திருக்கணும், அவங்க ஃபேமிலிஸ் வந்து நல்லா இருந்திருக்கணும். இந்த ஆட்சியில் என்னென்னா எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் இப்போ வந்து நான் கவர்மெண்ட்டில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு நான் சொல்லலை. பொதுமக்கள் காலையில் எந்திக்கிறாங்க, குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. சாயங்காலம் வர்றாங்க, மறுபடியும் சமையல், வீட்டு வேலை, அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருக்கிற வேலை, குழந்தைங்களோட உட்கார்றது, ஹெல்த்து பற்றி கவலைப்படுறது, சேவிங்ஸ் பற்றி கவலைப்படுறது, வளர்கிற பசங்களுக்கு வந்து அடுத்தது மேல் படிப்புக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு ஃபீஸ் எப்படி கொண்டு வர்றது, எந்த காலேஜில் எந்த படிப்பு வந்து நமக்கு வந்து எட்டுற தூரத்தில் இருக்குது, படித்து முடித்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வேலை, அடுத்தது வேலை எங்கே, வேலை வாய்ப்புகள் எங்கேருந்து வந்துட்டுருக்கு, என்னுடைய பையனோட ஃப்யூச்சர் என்ன, என் பொண்ணோட ஃப்யூச்சர் என்ன, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்த பிறகு எதிர்காலத்துக்காக அவ்வளோ கனவுகள் வந்து அந்த குழந்தையோட மனசில் இருக்கும்போது அது நிறைவேறதுக்கான ஒரு வழி இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் உடல்நலம் ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டால் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறீங்கன்னா எல்லாமே இப்போ வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். எல்லா ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் எல்லாரும் ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படி போகும்போது அங்கே வந்து அவங்க என்ன பில்லு கொடுக்குறாங்களோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டணும். ஒரு பெரிய அளவுக்கு மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ வந்து நீங்கள் பில்லை கட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு கெஸ்ட்டு எல்லாமே அப்புறம். ஸோ முதல்ல பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறமே அந்த டாக்டர்னுடைய அந்த க்யூக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இந்த பொதுமக்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? புரியுதுங்களா? ஏதோ ஒரு நேரத்தில் மக்கள் வந்து இது யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுவாங்க. இந்த ஆட்சிக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ தான் பணம் வந்து நீங்கள் தூக்கி வீசினாலும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செஞ்சிருக்கிற இந்த அநியாயங்கள், இந்த மக்கள் வந்து அனுபவிச்சிருக்கிற இந்த கொடுமைகள் எல்லாமே வந்து இட் வில் பி மோர் தென் தட் மணி. கடந்த கால ஆட்சி எப்படி நடந்திருக்கு அப்படின்றது. ஆனால் அவங்க கிளைம் என்னன்னா இப்போ எங்களுடைய கூட்டணி பலம் தான் இப்போ எங்களுடைய தொடர் வெற்றிக்கு காரணமாக அப்படின்னா இல்லைங்க. இம்மீடியட்டாக அதுக்கு என்ன ஒரு நியாயமான ஒரு மனிதன் என்ன யோசிக்கணும் அதுக்கு? ஸோ அப்படின்னா நீ எதுக்காக ஆட்சிக்கு வந்திருக்க? மக்கள்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி வந்திருக்க? உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய சமுதாயம் வந்து அமைதியாகவும் இருக்கணும், எல்லாருக்கும் சமமாக எல்லா நலன் கிடைக்கணும், எல்லா வாய்ப்புகள் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து உங்களுடைய சுற்றுச்சூழல், உங்களுடைய சுகாதாரம், உங்களுடைய எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துப்போம். நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லா விதமான வளர்ச்சிகளையும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து நாங்கள் பெனிஃபிட் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதி. they have given a promise. இது எல்லாமே சொல்லி மக்களை நம்ப வச்சுட்டு அவங்களுடைய வாக்கு வாங்கிட்டு ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு 5 வருஷம் எந்த விதமான ஒரு மறைமுகமாகவோ இல்லை எதுவும் இல்லாமல் இவ்வளோ வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்டையும் அந்த மக்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து இந்த அளவுக்கு எந்த ஆட்சியும் எந்த ஒரு இதுலேயும் பண்ணதில்லை. ஒரு ப்ரிட்டன்ஸ் கூட இல்லை. கல்வியில் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கூல், காலேஜ், அதுக்கான மேல் படிப்பு, சயின்டிஃபிக் கம்யூனிட்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்கானமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக இல்லையா? கண்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேட்டோடைய எக்கானமி கூட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணியிருக்காங்க? வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாக்குறுதிகள் இருக்குது. பல லட்சக்கணக்கில் நாங்கள் வேலை வாய்ப்புகள் இந்த துறையில் எத்தனை கொடுப்போம், அத்தனை வந்து உருவாக்கி தருவோம் அப்படின்னு. இன்னி வரைக்கும் ஒன்று கூட அவங்க பண்ணதில்லை. நாட் ஒன் யங்ஸ்டர் ஹேஸ் காட்டன் ஒன் ஜாப் ஃப்ரம் தேர் ப்ராமிஸ். மருத்துவ வசதி அதிமுக ஆட்சி காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 4.5 ஆண்டு காலத்தில் 11 அரசு மருத்துவமனைகள், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இந்த என்வாயர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதமான வசதிகளும் கொடுத்துட்டு அதுக்கான டேலண்ட்டும் டாக்டர்ஸு இதை எல்லாமே அவர் வந்து 11 ஹாஸ்பிட்டல்ஸ்
இன்னைக்கு அந்த 11 மருத்துவமனைகளுடைய நிலைமை வந்து நீங்கள் ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் விளக்கி சொல்லணுமான்னு தெரியல, பட் நான் விளக்கி சொல்ல தயாராக இருக்கேன். பட் பாட்டம் லைன், மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஆட்சி, ஒரு அரசாங்கம் அதே மக்களை வந்து எந்த விதமான ஒரு முகமுடியும் இல்லாமல் போட்டுக்காமல் இந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த தரம் கூட இப்போது ஒரு 100% வந்து இறங்கியிருக்கு. இல்லை, பட் அவங்க சொல்லக்கூடிய விதமே வேறையா இருக்கு இல்லையா மேம்? இப்போ இந்த ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது. நம்மளை பார்த்து நிறைய பேர் பின்பற்றுறாங்க. அவங்க குறிப்பிடக்கூடியது இந்த இலவச பேருந்தில் ஆரம்பித்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து பல்வேறு விஷயங்கள். சரி, வாங்க அதுக்கு இந்த இலவச பேருந்துக்கு வாங்க. எத்தனை பஸ் போட்டிருக்காங்க? as a ஜேர்னலிஸ்டாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எத்தனை பஸ் போட்டிருக்காங்க? எத்தனை பஸ் போட்டிருக்கணும்? எத்தனை பஸ் போட்டிருக்காங்க? அந்த போட்ட அந்த பஸ் வந்து எத்தனை மாதங்களுக்கு அப்புறம் அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க? எந்த ஒரு சூழ்நிலையில் யார் அழுத்தம் போட்டதுனால அந்த பஸ்ஸு கூட அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க? அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாள்லேயே ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் எத்தனை பஸ் இன்னும் ஓடிட்டுருக்கு? புரியுதுங்களா? இப்போது நம்பர்ஸு ஃபேக்ட்ஸ் பர்சன்டேஜ் சொல்லணுன்னா போயிட்டே இருக்கலாம், ஆனால் அது வேற ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து நம்பர்ஸ் ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாமே இருக்கு, அது தானே பேசும். ஆனால் பட் அதனால யாருமே பயன் அடையலன்னு சொல்லிடலாமா மேடம்? ஏன்னா இவ்வளோ பயன் அடையல இல்லைங்க, பயன் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பே மக்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற. அதாவது உங்களுடைய மொத்த ஆட்சியோடைய சாதனைகள் எல்லாமே பேப்பரில் தான் இருக்குங்க. ஸ்பீச் எழுதுறாங்க, பேசுகிறாங்க, அவங்களே கை தட்டிக்கிறாங்க, அவங்களுடைய மீடியாவை இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறாங்க, அதோட முடியுது. அதாவது பர்ஃபார்ம் பண்ணது நீங்கள், எக்ஸாம் எழுதுறது நீங்கள், ஜெயிச்சது நீங்கள், ப்ரைஸ் வாங்கினது நீங்கள், ப்ரைஸ் கொடுத்தது நீங்கள், அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கை தட்டினதும் நீங்கள் தான். அப்போ மக்களுக்கு மக்களுடைய உண்மையான கதி யார் பேச போகிறாங்க? இல்லை, இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகையை நீங்கள் வாங்க, அதுக்கு 22 மாதத்துக்கு அப்புறம் அது வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் அண்ணனுடைய அழுத்தத்துக்கு அப்புறம் அவ்வளோ சத்தமாக வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ வாசிஃபரஸ் வந்து பேச ஆரம்பித்த பிறகு தான் ஓரளவுக்கு மறுபடியும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன சொன்னாங்க? தகுதியற்ற பெண்களுக்கு வந்து இது கொடுக்க முடியாது. ஸோ வாக்குறுதியாக கொடுக்கும்போது தகுதி பற்றி பேசலையா? அப்போ அந்த நேரத்தில் எல்லாரோடைய வாக்கு வேணும். ஸோ இந்த தகுதி உள்ள வாக்குகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கலாமே. உங்களுடைய வாக்கு எனக்கு செல்லாது, உங்களுடைய வாக்கு தான் எனக்கு செல்லும் அப்படின்னு சொல்லி அப்போ வாங்கி கேட்டிருக்கலாம். இல்லைங்க, சாரி, அவங்க பண்ற அந்த உறுதி, அந்த வாக்குறுதியை வந்து எல்லா மக்கள்கிட்டயும் அவங்க ப்ராமிஸா நம்ப வச்சுட்டு அவங்களுடைய வாக்கு வாங்குறாங்கன்னா மக்கள் என்ன நினைக்க போறாங்க? ஆமா, என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதனால என்னுடைய வாக்கு கேட்டிருக்காங்க, நான் நம்புகிறேன், நம்பிட்டு என்னோடய வாக்கு அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்னோடய வாக்கு வந்து என்ன, அடுத்த 5 காலத்துக்கு என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதுதான் அந்த வாக்கு. ஸோ பொய்யை சொல்லி அந்த வாக்கு வாங்கியிருக்காங்க. உண்மையாக நேர்மையான ஒரு ஆட்சியோ இல்லை கட்சியோ இல்லை தலைவராக இருந்தால், ஆமாம் இந்த திட்டம் இருக்குது, இதை நான் செயல்படுத்துவேன், ஆனால் சில பேருக்கு தான் போய் சேரும். உங்களுக்குள்ளே இந்த தகுதி இருந்தால் தான் இது உங்களுக்கு வந்து சேரும். அது உண்மை, அது நேர்மை. புரியுதுங்களா? அதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம்னு நான் சொல்கிறேன். அண்ட் இத்தனை திட்டங்களை வச்சு நாங்கள் இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன 2 திட்டங்களும் 2மே போய், பச்சை போய். இட் இஸ் வென் ப்ரூவன். இதை மீறி எங்ககிட்ட இந்த கூட்டணி இருக்குது, அந்த கூட்டணி இருக்குது, இந்த கட்சி இருக்குது, அந்த கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வாக்கு வங்கியினுடைய எண்ணிக்கையை பார்த்துட்டு அதில் தான் அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது ரொம்ப வெக்கக்கேடுங்க. ஒரு மானம் மரியாதை இருக்கிற ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அரசியல் தலைவர்களாக இருந்தால் மறுபடியும் மக்களுக்கு முன்னாடி வர ஆசைப்படுறாங்கன்னா, நான் உங்களுக்காக இவ்வளோ செஞ்சுருக்கேன், என்னுடைய செயலை வச்சு நீங்கள் என்னை மறுபடியும் தேர்ந்தெடுத்துக்குங்க, இல்லை என்னுடைய செயல்பாடுகள் இவ்வளோ நல்லா இருக்குது, என்னால் என்னுடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இருந்த நல்ல திட்டங்களை வச்சு அது இன்னும் கண்டினியூ பண்ணி அதுக்கு மேலே இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கேன்னா அது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக இருக்குது, இல்லை அது ஒரு நியாயமான ஒரு வேண்டுகோளாக இருக்கும்.
இப்போ இந்த திட்டங்கள்லாம் அந்த ஆனா அளவுக்கு எனக்கு கணக்கு மட்டும் என் கையில இருக்கு. வாக்கு வங்கி அப்படிங்கிறது மனிதர்கள் உங்களுடைய சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது நீங்க மறக்கக்கூடாது. பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒட்டுமொத்தமா நம்ம சொல்றோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மனிதன். ஆண், பெண், குழந்தை, இளைஞர், இளம் பெண்கள், முதியோர்கள் எல்லாரும். ஈச் பர்சன் இஸ் அ லைஃப். புரியுதுங்களா? வாக்கு வங்கியை வச்சு அந்த கணக்கை வச்சு நாட்டு மொத்த மாநிலத்தையே இந்த மாதிரி வந்து ஏமாற்றி கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத குற்றங்க. ஒரு பக்கம் திட்டங்கள், ஆனா இந்த திட்டங்கள் எதுவுமே பயன் அளிக்கல அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. இன்னொரு பயன் பக்கம் இல்லைங்க, பயன் அளிக்கலன்னு நான் சொல்லலை. அவங்க பயனுக்கு கொண்டு வரல அப்படிங்கிற. தே ஹவ் நாட் ஈவன் எக்ஸிக்யூட்டட் இட். அதாவது அவங்க மக்களுக்கே கொடுக்காத ஒரு திட்டம் வந்து எப்படி நீங்கள் திட்டம்னு சொல்லலாம்? இன்னொரு பக்கம் சமூக நீதிக்கான அரசு இது மாநில சுயாட்சியை நிலைநிறுத்துறோம் அப்படின்ற அந்த விஷயத்தையும் முன்னெடுக்கிறாங்க. குறிப்பா அதுல ஆளுநருக்கு எதிராக அந்த வழக்கு தொடுத்து அதுல வந்து வின் பண்ணதை பத்தியும் அவங்க சொல்றாங்க. அப்ப மாநிலத்தின் சுயாட்சியை காப்பாத்துறதே வந்து திராவிட மாடல். சரி, சுயாட்சி பத்தி பேசுவோம், ரொம்ப முக்கியமானது தான். ஆட்சி பத்தி முதல்ல பேசுவோமே. நான் அதில் தான் நான் ஸ்டெடியாக இருக்கிறது அதுதான். இது எல்லாமே அப்புறம். அதாவது நமக்கு வீடு, உணவு, கல்வி, மருத்துவ ஒரு பாதுகாப்பு, என் தலை மேலே ஒரு நிலையான ஒரு கூரை இருக்கிறது, இதுதான் முதல்ல மனிதனுக்கு வேணும். இதுதான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அரசாங்கத்துக்கு. ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சி தலைவர் எல்லாருக்கும் பொறுப்பெடுத்தவங்களுக்கு இதுதான் முதல் பொறுப்பு. இந்த அடிப்படை தேவை இல்லாதப்போ மற்றதெல்லாம் பேசுறது திசை திருப்பதுக்கான ஒரு விண்டோ ட்ரெஸ்ஸிங். இந்த நிலையை வந்து அதிமுக வந்து முற்றிலுமே மாற்றும். எந்த நிலை? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மேம், இந்த திட்டம்லாம் பெயரளவில் தான் இருக்கு. இல்லை, மாற்றும்னு நான் சொல்லலைங்க. இப்போ மாற்றி தான் ஆகணுங்கிற. திமுக ஆட்சி வந்து பொறுப்புக்கு வரும்போது எத்தனை திட்டங்கள் இருந்தது பொதுமக்களுக்கு? குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு திட்டம், ஸ்கூலுக்கு போகும்போது பல திட்டங்கள், மேல் படிப்புக்கு போகும்போது இன்னும் பல திட்டங்கள், கல்யாண வயசு வரும்போது திட்டங்கள், பெண்கள் வந்து அவங்களுடைய வீட்டை நடத்துறதுக்கு ஆடு மாடு கொடுத்து அவங்களுடைய ஒரு சொந்தமாக காசு சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை வீட்டுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு திட்டங்கள், விவசாயிகளுக்கு எத்தனையோ திட்டங்கள், இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. நான் ஒன்று நான் சொல்லிட்டு வந்தேன்னா நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் எத்தனையோ மேடையில் நான் பேசியிருக்கேன். மக்கள் வந்து இழந்து நிற்கிற மக்களுக்கு அது எத்தனை திட்டங்கள் அவங்க வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதெல்லாம் தாண்டி மேடம், ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இருந்ததெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து அம்மாவுக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் வந்து இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அம்மாவுடைய அனைத்து திட்டங்களும் கண்டினியூ பண்ணி அதுக்கு மேலே இன்னும் நிறைய கொடுத்தாரு. ஏன்னா முன்னேற்றம் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும். நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன, என் மக்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கேன், அவங்கள எப்படி என்னால் காப்பாற்ற முடியும், இந்த பொறுப்பு என்னை நம்பி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் நியாயம் பண்ணணும். அந்த 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 ஒரு நம்பிக்கை, என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை வந்து நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பற்று ஆல்ரெடி அவர் நிரூபிச்சிட்டாரு. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலை. நீங்கள் யாருக்குமே நான் வந்து ஞாபகப்படுத்த தேவையில்லை. ஏன்னா அந்த காலம் வந்து நம்ம எல்லாருடைய மனசில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட ஆட்சியை வந்து தக்க வச்சு அவ்வளோ சிறப்பாக நடத்தினார். ஸோ கண்டிப்பாக அப்போ இருந்த நிலைக்கு கொண்டு வந்து அதிலிருந்து அடுத்தடுத்து படி முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை. நீங்கள் அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்சியை கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மீண்டும் மக்கள் அதிகாரத்தை அவர் கையில் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா மேடம்? ஏன் அப்போ அது தவறுச்சுன்னு நினைக்கிறேன்? நிறைய காரணங்கள் இருக்குங்க, நிறைய காரணங்கள் இருக்குது. as I said, அந்த டைம் வந்து ரொம்ப ட்ராமடைசிங்காக இருந்தது நமக்கு. அம்மா வந்து நம்ம இழந்தப்போ இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் மக்கள் அனைவருக்கும் அந்த ஒரு பாதிப்பு, அந்த சோகம். உண்மையை சொல்லணுன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அது மறக்கலை. எனக்கே வந்து அந்த காயம் இன்னும் ஆறலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே பார்த்து நம்பி வாழ்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும்
எவ்வளோ வேதனையில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, ரொம்ப ட்ராமடைசிங். அதாவது அவ்வளோ வேதனையில் இருந்தாங்க எல்லாரும். அதுக்கு மேலே வந்து இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா, அண்ணன் வந்து அந்த டைமில் அவர் வந்து பண்ணிக்கிட்டே போனார், ஒர்க் பண்ணிகிட்டே போனார். அவர் செய்ய வேண்டியது எல்லா கடமையும் நிறைவேற்றிட்டு போனார். மக்களுக்கு வந்து நீட்டு தேர்வுக்கான வந்து ஒரு ஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லை விவசாயிகளுக்கான சில நிறைய பாதுகாப்புகள், நிறைய திட்டங்கள். நான் இன்னும் போன வாரம் ஆக்சுவலி உட்காந்து எல்லாமே எடுத்து திட்டங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி எனக்கு புரியணுங்கிறதுக்காக ஒன்று நான் எடுத்து பார்க்கும்போது அசந்துட்டேன். அதாவது எவ்வளோ டீட்டெயில்டாக பார்த்து நீங்கள் வந்து லேண்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுலேருந்து தயாரிக்கும் போது என்னென்ன வேணும், விவசாயிக்கு என்ன தேவை, குடிபரம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கிராப்பை வந்து இந்த காப்பாற்றுற காலத்தில் என்னென்ன பண்ணணும், அறுவடைக்கு வரும்போது என்னென்ன தேவைப்படுது, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி நீங்கள் விற்க போகிறீங்க, விவசாயிக்கு வந்து லாபம் வர்ற மாதிரி, கண்ட்ரோல் வந்து விவசாயி கையில் இருக்கிற மாதிரி எத்தனை திட்டங்கள் இருக்குங்க. இது நான் விவசாயம் மட்டும் நான் சொல்கிறேன், எத்தனையோ இருக்குது. எனக்கு அவர் மேலே இருக்கிற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவருடைய சாதனைகளை அவர் வந்து வெளில சொல்லிக்க தெரியல, அவர் சொல்லலை. அவர் அது அது ரொம்ப ஒரு ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு மாடஸ்டியாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா செய்யலை காமிச்சார். அதனால மக்கள் அதை புரிஞ்சுக்க தவறிட்டாங்க அந்த சமயத்தில். அதனால ஒரு ஆட்சி புரிஞ்சுக்க தவறிட்டாங்களா இல்லை, நான் சொன்ன மாதிரி அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வேதனை நிறைஞ்ச ஒரு ஒரு காலமாக இருந்தது. இந்த மாதிரி முடிவை ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மக்களை வந்து நான் வந்து குத்தமும் சொல்லலை, நான் அந்த கேள்வியும் கேட்கல. சில மாற்றங்கள் நடக்கும், அந்தந்த டைமுக்கு நடக்கும். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நம்ம இருந்து அடுத்த தேர்தல் அப்படிங்கிறத நம்ம நோக்கி போகும்போது உண்மை என்ன, விவரங்கள் என்ன, ஃபேக்ட்ஸ் என்ன, செயல்ல யார் என்ன காமிச்சிருக்காங்க, என்ன நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.